வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் பாடம் 4ஆம் பாகம் பார்க்க போகிறோம். இதுதான் 9ஆவது வகுப்பில் இருக்கக்கூடிய கடைசி பாகம். இதோட 9ஆம் வகுப்பு தமிழ் முடியுது. அடுத்த வீடியோவிலேருந்து 10ஆம் வகுப்பு ஆரம்பமாயிடும். இப்போ வினாக்களுக்கு போகலாமா? நாகசுர கருவி செய்ய பயன்படும் மரம். நம்ம நாதசுரம் அப்படின்னு சொல்கிறோம். அது நாதசுரம் இல்லை, நாகசுரம். அந்த கருவி செய்ய பயன்படக்கூடிய மரத்தின் பெயர் ஆச்சாமரம். ஆச்சாமரம். நாகசுரத்தில் மேல் பகுதியில் பொருத்தும் கருவிக்கு பெயர் சீவாளி. சீவாளி எதை கொண்டு செய்யப்படுகிறது? நாணல் என்ற ஒரு புல் வகையை கொண்டு செய்யப்படுகிறது. இந்திய தேசிய இராணுவ பொறுப்பை நேதாஜி எப்போது ஏற்றார்? 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் நாள். டெல்லி நோக்கி செல்லுங்கள் என முழங்கியவர் நேதாஜி. நம்ம இந்த ஒருவரி வினா படிக்கும்போது வியூவர்ஸ் நம்ம ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தணும். கேள்வியை சொல்லி இந்த பதிலை பார்க்குறோம், திரும்ப இந்த பதிலை சொல்லி இந்த கேள்வியையும் பார்க்கணும். நேதாஜி அப்படின்னா டெல்லி நோக்கி செல்லுங்கள் என முழக்கமிட்டவர் அப்படிங்கிறதையும் நினைவில் வச்சுக்கணும். இந்த முழக்கத்தை சொன்னவர் யார் அப்படின்னா நேதாஜி அப்படிங்கிறதையும் நாம் வச்சுக்கணும். இதே மாதிரி தான் எல்லா வினாக்கள்லையுமே நம்ம ரெண்டையுமே படிக்கணும். தமிழகத்திலிருந்து பெரும் படை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் இந்திய தேசிய படையின் தலைவர் தில்லான். நேதாஜியால் தேர்வு செய்யப்பட்ட வீரர்கள் எங்கு அனுப்பப்பட்டனர்? கூடுதல் பயிற்சிக்காக ஜப்பானில் உள்ள இம்பீரியல் மிலிட்ரி அகாடமிக்கு அனுப்புகிறார். 45 பேர் கொண்ட பயிற்சி பிரிவின் பெயர் என்ன அப்படின்னா டோக்கியோ கேடட்ஸ். டோக்கியோ கேடட்ஸ் பயணித்த ரயில் பாதையின் பெயர் என்ன அப்படின்னா சயாம் மரண ரயில் பாதை. இப்படையினர் முதலில் காலடி வைத்த இடம் கியூசு என்ற தீவு. இந்திய தேசிய இராணுவத்தில் யாருடைய பெயரில் பெண்கள் படை உருவானது? ஜான்சி ராணியுடைய பேரால் தான் அங்கே பெண்கள் படை உருவானது. அந்த பெண்கள் படையின் தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் லக்ஷ்மி. 45 பயிற்சி வீரர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார் அப்படின்னா கேப்டன் தாசன். மலேயாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று கூறியவர் ஆங்கில பிரதமர் சர்ச்சில். இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று கூறியவர் நேதாஜி. எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த பண்பு என கூறுபவர் நேதாஜி. இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என கூறியவர் நேதாஜி. இந்திய தேசிய இராணுவம் மூவண்ண கொடியை எப்போது எங்கு ஏற்றியது? 1944 மார்ச் 18 மணிப்பூர் பகுதியில் மொய்ராங் என்னுமிடத்தில் தேசிய கொடியை ஏற்றினாங்க. நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை என கூறியவர் 18 வயது நிரம்பிய ராமு என்பவர். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவினை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திதான் என்று கூறியவர் அப்துல் காதர். இந்திய தேசிய இராணுவம் தமிழர் பங்கு என்ற நூலுக்காக பரிசு வென்றவர் மா சு அண்ணாமலை. சீவக சிந்தாமணியில் உள்ள இளம்பகங்கள் எத்தனை அப்படின்னா 13. ஏமாங்கத நாட்டு வளம் பற்றி கூறும் நூல் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி எவ்வகை பாவால் ஆனது?
விருத்த பாக்களால் ஆனது. சீவக சிந்தாமணியின் வேறு பெயர் மணநூல். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமான நூல் நரிவிருத்தம். முத்தொள்ளாயிரம் எவ்வகை பாவின்பாற்பட்டது? வெண்பாவால் எழுதப்பட்டது. காஞ்சி என்றால் பொருள் நிலையாமை என்பது. மதுரை காஞ்சியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். 125 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தை கிருஷ்ணகிரி மாவட்டம் சந்தை. தாவணி இதன் பொருள் சந்தைன்னு அர்த்தம். மதுரையில் மாட்டுத்தாவணின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு காலத்தில் மாட்டு சந்தையாக இருந்த இடம்தான். சந்தைகள் விபரம். ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு பொருளுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதில் நிறைய இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சிலவற்றை மட்டும் பார்த்துக்கலாம். மணப்பாறை அப்படின்னா நம்ம முறுக்குன்னு தான் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் புத்தகத்தில் மாடு, மணப்பாறை மாடு கொடுத்துருக்கு. ஐயலூர் அப்படிங்கிறது ஆட்டுக்கு பெயர் போனது. ஒட்டன்சத்திரம் காய்கறி மார்க்கெட் இருக்கக்கூடிய இடம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாழை அப்படிங்கிறது பூக்களுக்கு பெயர் பெற்றது. ஈரோடு ஜவுளிக்கு பெயர் போனது. காராமணி குப்பம் கருவாட்டுக்கு பெயர் பெற்றது. நாகப்பட்டினம் மீனுக்கு பெயர் பெற்றது. இதெல்லாம் அந்த பொருள்கள் என்னெல்லாம் எந்த ஊரில் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி. அடுத்து ஆகு பெயர்கள் அப்படின்னா 16 வகையான ஆகு பெயர்கள் இருக்குது. வெறி கமழ் களனியுள் உளுனர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள். இந்த செய்யுள் வரி கூறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா இது புத்தகத்தில் சாய்ஸ் ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுத்துருக்குறாங்க. நான் சரியான விடையை மட்டும் எழுதியிருக்கிறேன். அந்த வெறி அப்படின்னாலே மனம், வாசனைன்னு அர்த்தம். வாசனை தரக்கூடிய அப்படிங்கிற அர்த்தம். அதனால் அந்த ஆப்ஷன் 4ல் இதுதான் கரெக்டாக இருந்தது. மனம் கமழும் வயலில் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் அப்படின்னு இருக்குது. பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் நிலப்பகுதி எந்த பகுதி அப்படின்னா முல்லை நிலம். வாகனங்களின் வேகம் பற்றிய விவரம். தமிழ்நாட்டில் 2 சக்கர வாகனங்கள் 50 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. 4 சக்கர ஊர்திகள் 60 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது. இதுதான் வரையறை செய்து வைத்திருக்கக்கூடிய வேகம். தறிக்கெட்ட வேகம் 108 முடியும். இது ஒரு டேஷில் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்படி எழுதியிருக்கிறேன். அதிகமாக வேகமாக போனோம்னா 108 தான் போவோம் அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு பொன்மொழி மாதிரி. பெரியாரின் சிறப்பு பெயர்கள் வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், ஈரோட்டு சிங்கம். இதெல்லாம் பெரியாருக்கு வழங்கப்படக்கூடிய சிறப்பு பெயர்கள். நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலையே முதன்மையானது என கூறியவர் தந்தை பெரியார். திருக்குறளை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள். அதாவது திருக்குறளை ஊன்றி படிக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சுயமரியாதை உணர்ச்சி கிடைக்கும். இது ஒரு டேஷில் இருந்தது. ஈ.வே. ராவுக்கு பெரியார் என்ற பட்டம் எங்கு எப்போது தரப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கப்பட்டது. தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் எனப்படுபவர் தந்தை பெரியார். இவ்வாறு சிறப்பித்த அமைப்பு, இவருக்கு இந்த பெயரை அளித்த அமைப்பு எது அப்படின்னா யுனெஸ்கோ மன்றம். 27/6/1970 இந்த பெயர் அவர் பெற்றிருக்கிறார். பெரியார் தோற்றுவித்த இயக்கம்
சுயமரியாதை இயக்கம். இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1925. இவர் நடத்திய இதழ்கள் குடியரசு, விடுதலை, உண்மை, ரிவோல்ட் அப்படிங்கிறதெல்லாம் இவர் நடத்தியிருக்கிறார். பெரியாரின் சிந்தனைகளை பற்றி சில: அறிவுலகின் திறவுகோல், பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி, மனித நேயத்தின் அழைப்பு மணி, ஆதிக்க சக்திகளின் எச்சரிக்கை ஒலி, சமூக சீர்கேடுகள் களையும் மருந்து அப்படின்னு இவருடைய சிந்தனைகளை பெருமையாக சொல்கிறாங்க. அடுத்து புதுக்கவிதை அப்படின்னா என்ன? மரபு கவிதையின் பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகள், அதுக்கு பேர் தான் புதுக்கவிதைகள். புது கவிதையின் தந்தை எனப்படுபவர் பிச்சமூர்த்தி. நம்ம இதை சிறப்பு வினாக்களில் படிச்சிருக்கிறோம். புது கவிதையின் வேறு பெயர்கள் இலகு கவிதை, கட்டற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை அப்படின்லாம் இந்த புது கவிதைக்கு பல பெயர்கள் இருக்குது. இந்த பிச்சமுத்து இவருடைய முதல் சிறுகதை என்ன அப்படின்னா சயின்ஸுக்கு பலி அப்படிங்கிறது. என்னென்ன பெயர்களில் படைப்புகள் எழுதினார்? இவர் சொந்த பெயரை விட்டுட்டு பிக்ஷு, ரேவதி அப்படிங்கிற பெயர்களில், புனை பெயர்களில் இவர் தன்னுடைய படைப்புகளை கொடுத்துருக்கிறார். சீன சிந்தனையின் பொற்காலம் அப்படின்னு யாருடைய காலத்தை சொல்லுவாங்க அப்படின்னா லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும் வாழ்ந்த காலத்தை சீன சிந்தனையின் பொற்காலம்னு சொல்லலாம். இவர்கள் வாழ்ந்த காலம் பொது ஆண்டுக்கு முன்னர் 2ஆம் நூற்றாண்டு. லாவோட்ஸின் சிந்தனை பிரிவுக்கு பேர் தாவோவியம். தாவோயிசம்னு சொல்லுவோம், இப்போ அது தாவோவியம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்திப்பவர் கன்ஃபியூசியஸ். இன்றைய வாழ்வை மகிழ்வாக வாழ வேண்டும் என சிந்தித்தவர் லாவோட்ஸ். இதுதான் இவங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம், கருத்து வேறுபாடு. வடமொழியிலிருந்து தமிழில் எழுதப்பட்ட ஐஞ்சிறுகாப்பியம் யசோதரா காவியம். இந்த யசோதரா காவியம் எதை பற்றி பேசுகிறது, யாரை பற்றி பேசுகிறது அப்படின்னா யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்று கூறுகளை கொண்டது. சருக்கங்களை கொண்ட நூல் எது அப்படின்னா யசோதரா காவியம். இது ஒரு கோடிட்டடத்தில் இருந்தது. ஆக்குவது எனில் அறத்தை ஆக்குக, போக்குவது எனில் வெகுழி போக்குக அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருந்தது. அடி அப்படிங்கிற இலக்கண சொல் 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்ட வாக்கியத்தை நம்ம குறளடின்னு சொல்லுவோம். 3 சீர்களை கொண்டிருந்தால் அதுக்கு பேர் சிந்தடி. 4 சீர்கள் பெற்றிருந்தால் அது அளவடி. 5 சீர்களை கொண்டிருந்தால் நெடிலடி. 6ம் அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருந்தால் களி நெடிலடி அப்படின்னு சொல்கிறான். உலக மேதை அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர் அப்படிங்கிறவரை. கரும பூமி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்புக்கு தான் நம்ம கரும பூமி அப்படின்னு சொல்கிறோம். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டமே அப்படின்னு சொல்கிறவர் யார் அப்படின்னா ஆலந்தூர் கிழார். தமிழுக்கு தொண்டாற்றிய கிறிஸ்தவ பெரியார் பல பேர் இருக்கிறாங்க. அதில் ஒருவர் தனிநாயகம் அடிகள். இவரது தமிழ் தொண்டு என்ன அப்படின்னா உலக தமிழாய்வு மன்றம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், இந்த 2 அமைப்புகளும் உருவாவதற்கு காரணமாக இருந்தார். தமிழ் பண்பாடு அப்படிங்கிற ஒரு இதழை இவர் நடத்தி வந்தார், தனிநாயகம் அடிகள். இன்று வரை இந்த இதழ் நடத்தப்படுகிறதுன்னு புத்தகத்தில் கொடுத்துருக்குது. கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவரது புனைப்பெயர் வண்ணதாசன். கடிதங்களை கொண்டு தொகுக்கப்பட்டு வெளிவந்த பெயர் சில இறகுகள் சில பறவைகள் அப்படிங்கிறது. அந்த கடிதங்கள் அனைத்தையும் தொகுத்து அதை ஒரு புத்தக வடிவமாக தந்திருக்கிறாங்க. அந்த
படைப்புக்கு பேர் தான் சில இறகுகள் சில பறவைகள். இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுத்தந்த நூல் ஒரு சிறு இசை. தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வை கவிதையாக கூறுவது குறுந்தொகை நூல். இதில் பாடல்கள் அடி எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டதாக இருக்கும். குறுந்தொகை பாடலின் ஆசிரியர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ. இவர் சேர மரபை சேர்ந்தவர். இவருக்கு இந்த பெயர் வர காரணம் என்ன அப்படின்னா, கலித்தொகை பாடலில் பாலை திணையை வச்சு பாடியிருக்கிறார். அதனால இவருக்கு பாலை பாடிய பெருங்கடுங்கோ அப்படின்னு பேர். சமுத்திரம் எந்த ஊரை சேர்ந்தவர்? திருநெல்வேலி மாவட்டம் திப்பணம்பட்டியைச் சேர்ந்தவர். இவரது பாடல்கள் என்ன அப்படின்னா, வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுவை, தலைப்பாகை, காகித உறவு அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய சிறப்பு வாய்ந்த நூல்கள். இவருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த புதினம் வேரில் பழுத்த பலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நமக்கு இந்த 9ஆம் வகுப்புக்கு உரிய தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரி வினாக்கள் நிறைவடையுது. இதில் ஒரு கட்டம் கொடுத்துருக்குது. இது நான் இதில் எழுதலை, இதிலையே நான் வீடியோவிலே காமிச்சிட்றேன். சிறுகதை விருது மாலை அப்படின்னு ஒரு தலைப்புக்கு கீழே என்னென்ன விருதுகள் எந்தெந்த ஆண்டு யார் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அதைத்தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதில் கூட இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, வண்ணதாசன் ஒரு சிறு இசை அப்படிங்கிற சிறுகதைக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாருன்னு நம்ம படித்தோம். அதுபோல் இதில் இருக்கக்கூடிய இந்த நூல்களையும் நீங்கள் பார்த்துக்குங்க, குறிச்சிக்கோங்க. மீண்டும் 10ஆம் வகுப்புக்குரிய தமிழ் பாடம் ஒரு வரி வினாக்கள் தயாரிப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.